யாரோட இந்த பனமா கேனல் ஏர்லி 1900s யூஎஸ் அட்லாண்டிக் ஓஷன் பெசிபிக் ஓஷனை இணைக்கிற ஒரு கேனல் பில்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணாங்க. அண்ட் அதுக்கு அவங்க எவ்வளோ இடம் தேடினாலும் அவங்க கடைசியாக வந்து நின்ன இடம் பார்த்தீங்கன்னா பனாமா. அண்ட் பனாமா பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி அப்போ ஒரு இண்டிபெண்டன்ட் கண்ட்ரியாக கிடையாது. அப்போ அவங்க கொலம்பியான்ற ஒரு கண்ட்ரியோட ஒரு பார்ட்டாக தான் இருந்தாங்க. அண்ட் அப்போ இருந்த கொலம்பியன் கவர்மெண்ட் இந்த ஐடியாவுக்கு சுத்தமாக எதிராக இருந்தாங்க. ஸோ இதனால் யூஎஸ் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1903 பனாமாக்காக போரிட்டு பனாமாக்கு இண்டிபெண்டன்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. இதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக பனாமா பார்த்தீங்கன்னா அந்த கெனல் பில்ட் பண்ணுறதுக்கான பெர்மிஷன் மட்டும் இல்லாமல் அது சுற்றி இருக்க கொஞ்சம் லேண்டையும் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும்போது தான் ஒரு பிரச்சனை வந்துச்சு. 2 கண்ட்ரிஸ்க்கு நடுவில் யார் இந்த கெனலை கண்ட்ரோல் பண்ணுறதுல பிரச்சனை வந்துச்சு. அண்ட் இதுக்காக பனாமா பார்த்தீங்கன்னா 1999 ஒரு ரூல் பாஸ் பண்ணுறாங்க. இந்த கெனல் மொத்தமாக பனாமாவுக்கு தான் சொந்தம். பட் இந்த கெனலில் ஏதாவது டேஞ்சர் நடக்குது, ஏதாவது பிரச்சனை நடக்குதுன்னா மட்டும் யூஎஸ் வந்து ஹெல்ப் பண்ணலான்றது தான் அந்த சட்டம்.